கதைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க கண்ணுக்கு தெரியாம ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. நீங்க அந்த பை பட்டனை கிளிக் பண்றீங்கல்ல, அந்த 0.0001 செகண்டுக்குள்ள உங்க பணம் திருடப்படலாம். ஆமா, இன்னைக்கு நாம இந்த மின்னல் வேக திருட்ட பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த ஒரு அதிர்ச்சியான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க ரொம்ப நம்பி உங்க பணத்தை எல்லாம் முதலீடு பண்றீங்களே, அந்த ஸ்டாக் புரோக்கர் உண்மையில உங்களே காட்டி கொடுக்கறாரா? உங்க ஆர்டரை உங்களுக்கு எதிராவே விக்கிறாரா? இதுக்கான பதில் ஒருவேளை உங்கள ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உங்க போன்ல ஒரு நல்ல கம்பெனியோட ஸ்டாக்க பார்த்துட்டு ரொம்ப நம்பிக்கையோட அந்த பை பட்டனை தட்டுறீங்க. அந்த செகண்ட்ல உங்க ஆர்டர் நேரா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போகுதுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, நீங்க கண்ணு சிமிட்டுற நேரத்தை விட 1000 மடங்கு வேகத்துல, அதாவது 0.0001 வினாடிக்குள்ள ஒரு பெரிய சூதாட்டமே அங்கே நடந்து முடிஞ்சிடுது. ஆமாங்க, நீங்க அந்த பட்டனை அழுத்தி முடிக்கிறதுக்குள்ள உங்க பணத்துக்காக நடந்த போர் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இதுல மோசமான விஷயம் என்னன்னா, அந்த போர்ல நீங்க ஆரம்பத்திலேயே தோற்கடிக்கப்பட்டுடீங்க. இந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம்தான், அது வேகம். தூய்மையான ஒளிவேக அனுகூலம். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ், அதாவது HFTS, இந்த வேக பந்தயத்துல எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். HFT உலகத்தை பொறுத்த வரைக்கும் தூரம்தான் எல்லாமே. யார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட மெயின் கம்ப்யூட்டர் சர்வருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். ஒவ்வொரு மில்லிமீட்டர் கூட இங்க ரொம்ப முக்கியம். இதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோலொகேஷன் ஆன ஒரு டெக்னிக்கா பயன்படுத்துறாங்க. அதாவது கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி அவங்களோட சொந்த அதிவேக சர்வர்களை நேரா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பில்டிங்குக்கு உள்ளாவே வச்சிடுவாங்க. இதனால உங்க ஆர்டர் சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தகவல் போயிடும். முதல்ல எல்லாம் இந்த கம்பெனிங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களோட வேக பசிக்கு அதுவும் பத்தல. ஆமாங்க, கண்ணாடி வழியா பயணம் செய்யற ஒளி கூட அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தெரிஞ்சது. இப்போதான் அசலான ஆச்சரியமே இருக்கு. ஒலி கண்ணாடிய விட காத்துல வேகமா போகும்னு ஒரு பிசிக்ஸ் விதி இருக்குல்ல, அதையே இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமா, நேரா மைக்ரோவேவ் டவர்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில மில்லி செகண்டுகளை மிச்சப்படுத்த பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணி பங்குச்சந்தைகளுக்கு நடுவுல ஒரு நேரடி வான்வழி பாதையையே உருவாக்கிட்டாங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா இருந்தா இந்த முயற்சிக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. சரி, இந்த அசுரத்தனமான வேகத்தை வச்சு அவங்க எப்படி உங்க பணத்தை சுரண்டுறாங்க, உங்க ஒவ்வொரு ட்ரேடும் எப்படி ஒரு சின்ன கொள்ளைக்கு உள்ளாகுதுன்னு அடுத்ததான் நாம பார்க்க போறோம். இந்த ஜீரோ ஃபீ புரோக்கரேஜ் ஆப்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பதில் இதுதான், பேமெண்ட் ஃபார் ஆர்டர் ஃப்ளோ, அதாவது POF. நீங்க ஒரு ஆர்டர் போட்டதும் உங்க புரோக்கர் அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலா இந்த HFT கம்பெனிகளுக்கு வித்துடுவாரு. அவங்க உங்களுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை பார்த்துடுவாங்க. இந்த வேலைக்கு பேரு ஃப்ரண்ட் ரன்னிங். இது எப்படி நடக்குதுன்னா, ஸ்டெப் 1, நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்க ஆர்டர் போடுறீங்க. ஸ்டெப் 2, உங்க புரோக்கர் அந்த தகவலை ஒரு HFT கம்பெனிக்கு விக்கிறாரு. ஸ்டெப் 3, அந்த கம்பெனியோட ஆட்டோமேட்டிக் பாட் உங்களுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக்க வாங்கிடுது. ஸ்டெப் 4, கடைசியா அதே ஸ்டாக்க ஒரு சின்ன விலை ஏத்தி உங்களுக்கே வித்துருது. இந்த விலை வித்தியாசம் உங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு ஷேருக்கு ஒரு பைசால 100ல 1 பங்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்க்க ஒரு சின்ன திருட்டு மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ட்ரேட்ஸ்ல இது நடக்கும்போது அது பில்லியன் டாலர் கொள்ளையா மாறுது. நீங்க என்னைக்காவது இதை கவனிச்சிருக்கீங்களா? பை பட்டனை கிளிக் பண்ண அடுத்த மைக்ரோ செகண்ட்லயே அந்த ஸ்டாக்கோட விலை லேசா ஏறி இருக்கும். இதை உங்களுக்கு நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல ஃபிளாஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்மள எத்தனை பேர் இந்த மின்னல் வேக சுரண்டலை உணர்ந்திருக்கோன்னு பார்க்கலாம். இந்த சுரண்டல் தனிப்பட்ட முதலீட்டாளர்களோட பணத்தை திருடுறதோட நிக்கிறதில்ல. இந்த ஆட்டோமேட்டிக் மெஷின்கள் அதோட கட்டுப்பாட்டை மீறும்போது அது நம்ம முழு பொருளாதாரத்தையுமே ஆட்டங்காண வச்சிடும். பாருங்க, இந்த பாட்களுக்கு பயம், பேராசை, சந்தேகம்னு நம்மள மாதிரி எந்த உணர்ச்சியும் கிடையாது. அதுங்க வெறும் கமெண்ட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணும். ஒரு பாட் விற்க ஆரம்பிச்சா அதை பார்த்து மத்த 1000 பாட்ஸும் கண்ணை மூடிட்டு விற்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு சங்கிலி தொடர் வினை மாதிரி. 2010ல நடந்த ஃபிளாஷ் கிராஷ் இதுக்கு ஒரு பயங்கரமான உதாரணம். இந்த மிஷின்களுக்குள்ள நடந்த ஒரு கட்டுப்பாடற்ற சங்கிலி தொடர்வனையால வெறும் 36 நிமிஷத்துல மார்க்கெட்டோட மதிப்பு $1 ட்ரில்லியன் காத்துல கரைஞ்சு போச்சு. ஒரு நிபுணர் சொன்னது போல, நம்ம பொருளாதாரத்தோட ஸ்டியரிங்க யாருக்குமே முழுசா புரியாத மர்மமான கம்ப்யூட்டர் அல்கோரிதம்கள் கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். இதோட ஆபத்தை நாம ரொம்ப தாமதமா உணர்ந்துட்டு இருக்கோம்.
சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்துட்டோம். இதுலேந்து தப்பிக்க வழியே இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த மெஷின்களை எப்படி சமாளிக்கிறது? ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரா உங்க முதலீடுகளை பாதுகாக்க நீங்க என்ன செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். இது உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு செக்லிஸ்ட். முதல்ல மார்க்கெட் ஆர்டர்களை என்னைக்கும் பயன்படுத்தாதீங்க. அது என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல வாங்குன்னு சொல்ற மாதிரி. இது HFT பாட்ஸ்க்கு நாமே கதவை திறந்து விடுறதுக்கு சமம். ரெண்டாவதா, எப்பவுமே லிமிட் ஆர்டர்களை மட்டும் பயன்படுத்துங்க. இதனால நான் இந்த விலைக்கு மேல ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு கட்டுப்பாட்டை உங்க கையில எடுத்துக்கலாம். மூணாவதா, டே ட்ரேடிங்க நிறுத்துங்க. அது மிஷின்களோட விளையாட்டு, மனுஷங்களோடது இல்ல. நாலாவதா, நீண்ட கால முதலீட்டாளரா யோசிங்க. கடைசியா, ஜீரோ ஃபீ புரோக்கர்கள் உங்க ட்ரேடிங் டேட்டாவை வித்து தான் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வரிய மட்டும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. அந்த பாட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ்ல வாழுது, ஆனா நீங்க வருஷக்கணக்குல வாழணும். குறுகிய கால வேக பந்தயத்துல அதுங்கள ஜெயிக்கவே முடியாது. ஆனா நீண்ட கால முதலீட்டு பார்வையில நீங்க தான் உண்மையான வெற்றியாளர். இது மாதிரி இன்னும் பல ஆழமான நிதி உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புத்திசாலியான முதலீட்டாளரா மாறவும், உங்க செல்வத்தை பாதுகாக்கவும் பணம் கதைக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிஸ்டம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்க நீங்க தயாரா? அடுத்ததா பணம் கதையில நாம பார்க்க போறது நாள் 18 பெட்ரோ டாலர். இந்த உலகம் ஏன் கச்சா எண்ணெய டாலர்ல மட்டுமே ட்ரேட் பண்ணுது? ஒருவேளை அவங்க அதை நிறுத்தினா உலக பொருளாதாரத்துக்கு என்ன ஆகும்? வாங்க அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.